திடீர்னு ஒரு நாள் செஞ்சிக்கோட்டையில் வேலை என்னடான்னு பார்த்தா நமக்கு பிரியாணி வேலை கிளம்பியாச்சு. போயிட்டு உட்காந்து வெங்காயம் தோல் உடிச்சாச்சு. டக்குன்னு தோல் இருக்கிற மொத்த தோலையும் வலிச்சு போட்டு அதுக்கப்புறம் அண்ணன் உட்காந்துட்டாப்புல ஃபயர் விடுறது. வெங்காயத்துலேயே ஃபயர் விடுவாப்புல, அடி கற்று உள்ளே விட்டாப்புல, விட்டு சறுக்குன்னு போட்டு வலிச்சு முச்ச உடனே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பகாரில் உட்காந்தாச்சு. பகாரில் தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றியாச்சு. எவ்வளோ தேவையான அளவு அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பகாரில் பட்டா லவங்கம் ஏலக்காய் எவ்வளோ தேவை தேவையான அளவு போட்டாச்சு. போட்டு முடிச்ச அப்புறம் தக்காளி மசாலா அதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்று, எவ்வளோ தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றியாச்சு. போட்டு முடிச்சுட்டு உள்ளே வரோம். அதுக்குள்ளே கறி வந்துச்சு. கறியை தூக்கி கொட்டு அலசி ஒரு வாட்டி 2-3 தண்ணி மஞ்சள் தூள் போட்டு அலசி கறி பகார்லேயும் போட்டாச்சு. மசாலாவில் சேர்த்தாச்சு. சேர்த்து முடிச்சோன்னு பார்த்தா அரிசியும் ரெடி ஆச்சு. அதுக்குள்ளே போடு அரிசியை தூக்கி முடிச்ச உடனே அதுக்குள்ளே அரிசி முடிச்சதுக்கப்புறம் பகாருக்கு தேவையான நெருப்பு தூக்கி அள்ளி போட்டாச்சு பகார் மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழேயும் போடணுமே, அளவு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே கீழே 2 பக்கமும் நெருப்பு போட்டாச்சு. போட்டு முடிச்சோன்னே வாத்தியார் இறங்கிட்டாப்புல. அந்த தம்மு கரெக்டாக பார்க்கணும்ல, அது வாத்தியாரால் தான் முடியும். கரெக்டாக பார்க்குறாப்புல, வாத்தியார் செக் பண்ணுறாப்புல. ஓகே பர்ஃபெக்ட், எல்லாம் உதிரியாக பக்காவாக தட்டி தூக்கி இறங்குறாப்புல. செக் பண்ணி முடிச்ச உடனே 4 தட்டினதுக்கப்புறம் அதுக்கான பதம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணி தூக்கி போட்டு கரெக்டாக கிட்ட வரும்போது தான் அதுக்குள்ளே ஆளுங்களும் உட்காந்துட்டாங்க. பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. போட்டோன்னு 2 பேர் உட்காந்தோம். டப்புன்னு பிளேட் அடித்தோம். டமால்னு ஒரு 2 டபரா 3 டபரா அச்சு காலி பண்ணி முடிச்ச உடனே அதுக்குள்ளே வந்துட்டான் கத்திரிக்காய் பச்சடி வேணும். அதுவும் ரெடியாகுது. தூக்கு எங்கடா அந்த கத்திரிக்காய் பச்சடி, இதோ போட்டாப்புல. டக்குன்னு அச்சு ரெடியாக வச்சிட்டோம். நாங்கள் அப்போவே போய் கத்திரிக்காய் பச்சடி மசாலாவை செக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சது தான். தூக்கு மசாலா கரெக்டாக இருக்கான். கத்திரிக்காய் பச்சடியும் கரெக்டாக வந்துச்சு. வச்சுட்டே இருக்கும்போது கேசரி எங்கடா கேசரி ரெடி பண்ணுங்க பார்த்தா கேசரியும் ரெடி. இதோ போடு. கேசரியில் கொஞ்சம் திராட்சை தூக்கி விட்டு கேசரி செக் பண்ணதுக்கப்புறம் கேசரிக்கு இன்னொன்று போடணுமே, எங்கடா அந்த மில்க் மேடு தூக்கடா. அந்த மில்க் மேடு எங்கடான்னு பார்த்தா போட்டுனுக்கிறாப்புல வாத்தியார். மில்க் மேடு பார்த்தாச்சு. போட்டு கலக்கு போட்டு கலக்கி எல்லாம் ஒரு கலக்கி எடுத்துன்னு போய் கேசரி எடுத்துன்னு போய் உள்ளே வச்சதுக்கப்புறம் 65 சிக்கன் 65 போட ஆரம்பிச்சாப்புல. சிக்கன் 65 போடுன்னு போட்டு 65 வறுக்க விட்டு முடிச்சதுக்கப்புறம் 65 பதத்தை நீங்களே பாருங்கள். தூக்கி வச்சா KFC கூட தோற்றுருவாப்புல. அந்த மாதிரி KFC 65 சிக்கன் 65 அதே அசல், அதை விட டபுள் மடங்கு டேஸ்ட் இருந்தது.